தர்மபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி அடுத்த கன்னிப்பட்டி பெரிய மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற அனைத்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி அடுத்த கன்னிப்பட்டி பெரிய மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் அனைத்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளை சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி கல்வி உதவித்தொகையையும் மற்றும் நலிந்தோருக்கான நலத்திட்ட உதவியும் வழங்கும் விழா. இந்த விழாவினை அனைத்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளையின் மாநில தலைவர் மக்கள் சேவகர் அப்பாதுரை தலைமையில் நடைபெற்றது. கன்னிப்பட்டி மாரியம்மன் கோவிலுக்கு உணவு சாப்பிடுவதற்கான நிழல் கூடம் ரூபாய் 2 லட்சம் செலவில் அமைத்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் கோவில் நிர்வாகத்தினரின் கோரிக்கையை ஏற்று கோவிலுக்கு ஜெனரேட்டர் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். நலத்திட்ட உதவி விழாவில் தர்மபுரி மாவட்ட அளவில் கடந்த பொது தேர்தல் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 5,000, 2ஆம் இடம் பெற்றவர்களுக்கு 4,000, 3ஆம் இடம் பெற்றவர்களுக்கு 3,000, 10ஆம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கியும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் நலிந்த மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்கள், குழந்தைகள், பெண்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் மளிகை பொருட்கள் ரூபாய் 3,000 மதிப்பில் 10 நபர்களுக்கு வழங்கினார். மேலும் கல்வி உதவியாக மாணவர்களுக்கான புத்தகப்பை மற்றும் நோட்டு புத்தகங்கள், உபகரணங்கள் வழங்கி விழாவில் சிறப்புரையாற்றினார். விழாவில் துவக்கமாக தர்மபுரி மாவட்ட அனைத்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளையின் தலைவர் நாகமணி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மேலும் மாநில துணைத் தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வம், மாநில துணை செயலாளர் சேகர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பு செய்தார்கள். நிகழ்வின் இறுதியாக தர்மபுரி மாவட்ட அனைத்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளையின் அமைப்பின் துணைத் தலைவர் ஆனந்த் அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். விழாவில் கன்னிப்பட்டி ஊர் பொதுமக்களும், நிர்வாகிகள், தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பயனாளிகள் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.